இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா illustration 6 ஜான்லைன் டிஸில் illustration 6 ஜெயசீலி இஸ் எ சோல் ப்ரொப்ரைட்டர் ஹேவிங் எ ப்ரொவிஷன் ஸ்டோர். அவங்க ஜெயசீலி வந்து ஒரு உரிமையாளர். அவங்க வந்து ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஃபாலோயிங் ஆர் த ட்ரான்சாக்ஷன் டியூரிங் த மந்த் ஆஃப் ஜான்வரி 2018 ஜார்னலைஸ் தெம். சரியா? ஸோ இது எந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜான்வரியோட ஸ்டார்ட் ஆகுது 2018 இயர். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், ஜார்னல் என்ட்ரி போடணும். சரியா? ஃபஸ்ட்டு கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹80,000. சரியா? ஸோ கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னா அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா என்ன வருது, நான் உங்களுக்கு ஜார்னல் என்ட்ரி சிம்பிளாக நான் என்ன சொல்லி கொடுத்தேன், எது உள்ளே வருது எது வெளியே போகுது, எது உள்ளே வருது அது எது மூலயமா வருது. சரியா? இப்போ எது உள்ளே வருது, கம்பெனிக்குள்ளே கேஷ் வருது. சரியா? அந்த கேஷ் எது மூலயமா வருது, எந்த ஆக்டிவிட்டி மூலயமா வருது, ஜெயசீலியோட கேபிட்டல் மூலயமா வருது. அப்போது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஜெயசீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டார். சரியா? கீழே என்ன வரும், பீயிங் ஜெயசீலிஸ் கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். ஜெயசீலி கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். சரியா? ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேஷை வந்து என்ன பண்ணுறோம், டெபாசிட் பண்ணுறோம். சரியா? டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க் பண்ணும்போது அப்போ என்ன வரும்னா கேஷ் வந்து கம்பெனியை விட்டு வெளியே போகும். கேஷ் வந்து வெளியே போகும். அந்த கேஷ் அப்படியே என்ன ஆகும், பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன வரும் பார்த்தீங்கன்னா பேங்க் வரும், வெளியே கேஷ் போகும். அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். அப்போது பீயிங் டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், பர்ச்சேஸ் கூட்ஸ் பை பேயிங் கேஷ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம், கேஷாக பே பண்ணி கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போது கேஷாக பே பண்ணி கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கம்பெனிக்குள்ளே என்ன வரும், அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் என்னது, பர்ச்சேஸ். சரியா? அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்குகிறோம், அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் பர்ச்சேஸ். அப்போ உள்ள பர்ச்சேஸ் வந்து கேஷ் வந்து வெளியே போகுது அதுக்கு பதிலாக. அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் பீயிங் கூட்ஸ் பர்ச்சேஸ் பை கேஷ். அடுத்தது மூணாவது பாருங்கள், நாலாவது பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் லிப்டான் கம்பெனி ஆன் கிரெடிட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லிப்டான் கம்பெனிக்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். முன்னாடி பார்த்தது வந்து நம்ம கேஷ் பர்ச்சேஸ், இப்போ நம்ம பண்ண போகிறது கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து எப்படி வரும்னா அதே தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். சரி, அதே ஸ்டாக் வந்து உள்ளே வருது, அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் பர்ச்சேஸ். அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு, சரியா, அது வந்து நம்ம யார் மூலயமா பண்ணுறோம், லிப்டான் கம்பெனி மூலயமா பண்ணுறோம். அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லிப்டான் அண்ட் கோ அக்கௌண்ட் கிரெடிட்டர். அதாவது கேஷ் வெளியே போகிறதுக்கு பதிலாக அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் வந்து என்ன ஆகுது, அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் வந்து தனியாக க்ரியேட் ஆகுது. சரியா? அதனால என்ன ஆகுதுன்னா பர்ச்சேஸ் வந்து உள்ளே வருது, அது இது மூலயமா வந்து லிப்டான் அண்ட் கம்பெனி மூலயமா வருது. ஓகேவா? அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லிப்டான் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் கிரெடிட்டர் பீயிங் கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட். ஃபிஃப்த்து, சோல்டு கூட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சோல்டு கூட்ஸ் டு ஜாய்கிட்ட என்ன பண்ணுறோம், நம்ம கூட்ஸை வந்து சேல் பண்ணுறோம். ஆனால் அதுக்கான அமௌண்ட்டை கேஷாக ரிசீவ் பண்ணிட்டோம். அப்போ இது வந்து கேஷ் சேல்ஸ். அப்போ என்ன வருதுன்னா கேஷ் வந்து உள்ளே வருது, அதுக்கு பதில் என்ன வந்து சேல்ஸ் வந்து வெளியே போகுது. சரியா? அப்போது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அப்போது பீயிங் கேஷ் சேல்ஸ் மேட். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், பெய்ட் சேலரிஸ் பை கேஷ். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சேலரிஸ் வந்து பே பண்ணுறோம், கேஷாக பே பண்ணுறோம். சரியா? சேலரிங்கிறது இது ஒரு எக்ஸ்பென்ஸ். அப்போ அது டெபிட்டில் வரும். சரியா? ஸோ இப்போ சேலரிஸ் வந்து என்ன ஆகும்னா சேலரிங்கிற அக்கௌண்ட் வந்து உள்ளே வரும், அதுக்கு பதில் என்ன வந்து கேஷ் வந்து வெளியே போகுது. இப்போ நம்ம சேலரி வந்து பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ஒவ்வொருத்தரோட நேமை நம்ம கொண்டு வர முடியாது. ஆனால் அவங்களுக்கு பே பண்ணுற எக்ஸ்பென்ஸை ஒரு ஹெட்டாக கொண்டு வரலாம். அதுக்கு பேர் தான் சேலரி ஹெட். ஸோ சேலரியாக பே பண்ணாலும் சேலரி ஹெட், அந்த ஹெட் வந்து உள்ளே வருது, அந்த அக்கௌண்ட் உள்ளே வருது, அதுக்கு பதில் கேஷ் வெளியே போகுது. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் லிப்டான் அண்ட் கோ பை செக் ஃபார் த பர்ச்சேஸ் மேட் ஆன் 4th January. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், லிப்டான் அண்ட் கோ கிட்டேருந்து என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 4th அன்றைக்கி எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 10,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், இங்கே செக்காக பே பண்ணுறோம். ஸோ இப்போ செக்காக பே பண்ணும்போது என்ன ஆகும்னா பேங்க் வந்து செக் வந்து எதோட மோடு, பேங்க்கோட மோடு. அப்போ பேங்க்லேருந்து அமௌண்ட்டு வெளியே போகும். அப்போ பேங்க் வெளியே போகும், அதுக்கு பதில் என்ன ஆகும்னா அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். சரியா? ஸோ வெளியே போன அந்த கம்பெனி உள்ளே வந்துடும், அதுக்கு பதில் என்ன ஆகிடும், பேங்க் வெளியே போகும். அப்போது லிப்டான் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அதாவது வந்து அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் வந்து நம்ம டெபிட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க் மூலிமா அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறோம். அதனால தான் என்னது லிப்டான் அண்ட் கோ உள்ளே வருது, அதுக்கு பதில் பேங்க் வந்து வெளியே போகுது. இங்கே என்ன எழுதலாம், நரேஷன் பீயிங் பேமெண்ட் மேட் பை செக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஃபர்னிச்சர் வாங்குகிறோம். அப்போ வந்து என்ன ஆகும்னா ஃபர்னிச்சர் உள்ளே வரும், அதுக்கு பதில் என்ன ஆகும், கேஷ் வெளியே போகும். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8th ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ ஃபர்னிச்சர் வந்து உள்ளே வருது, கம்பெனிக்குள்ளே வருது, அதுக்கு பதில் கேஷ் வெளியே போகுது. அப்போது பீயிங் ஃபர்னிச்சர் பாட் ஃபார் கேஷ். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள்,
பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ். சரி, அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும், கேஷ் பே பண்ணோம். அப்போ என்ன வரும்னா, அப்போது கேஷ் வந்து வெளியே போகும், அந்த அக்கௌண்ட் ஹெட்டு வந்து உள்ளே வரும். அப்போது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து உள்ளே வரும். சரியா, அப்போது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். அப்போது பீயிங் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டுன்னு நம்ம என்ன பண்ணோம், போடணும். சரியா, ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், பெய்டு பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனை பேங்க்குக்கு கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்னா, பேங்க் வந்து அதோட அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணோம், அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியமை டெபிட் பண்ணோம். சரியா, அவங்களுக்கு பே பண்ணுறதுனால நம்ம அக்கௌண்ட்டை போய் டெபிட் பண்ணோம். அப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து என்னது, ஒரு எக்ஸ்பென்சஸ் ஹெட். சரியா, அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து உள்ளே வருது, அதுக்கு பதில் என்னது, பேங்க்லேருந்து அமௌண்ட் வெளியே போகுது. அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆர் பீயிங் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் 6. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் 7. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இல்லுஸ்ட்ரேஷன் 7. இந்த சம் பாருங்கள். ஆனந்த் இஸ் ஏ ட்ரேடர் டீலிங் இன் டெக்ஸ்டைல்ஸ். சரி, அவர் வந்து ஒரு ட்ரேடர், டெக்ஸ்டைல்ஸ் வந்து டீல் பண்ணுறாரு. ஃபார் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன் பாஸ் ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜனவரி 2018. ஸோ ஜனவரி 2018க்கு நம்ம ஃபாலோயிங் ஜர்னல் என்ட்ரிஸை போடணும். சரியா, ஃபஸ்ட்டு பாருங்கள், கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். இப்போ என்ன மீனிங், அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கேஷ் வச்சு என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ என்ன வருது, கேஷ் வந்து கம்பெனிக்குள்ளே வருது. அது எது மூலயமா வருது, அனந்தோட கேபிட்டல் மூலயமா வருது. சரி, அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் கேபிட்டல். சரி, அப்போது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு அனந்த்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ பீயிங் கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் என்ன பண்ணோம், நேரேஷன் எழுதணும். அடுத்தது பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ ஆன் கிரெடிட். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, எக்ஸ் அண்ட் கோ கிட்டேருந்து என்ன பண்ணோம், கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். சரியா, எக்ஸ் அண்ட் கோ கிட்டேருந்து கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். சரியா, ஸோ அப்போ என்ன பண்ணோம், கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறோம், ஸோ கூட்ஸ் ஸ்டாக் வந்து உள்ளே வரும். ஸோ அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் என்னென்னா பர்ச்சேஸ். சரியானா, நம்ம ஒரே ரா மெட்டீரியலில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம், பல்வேறு விதமான ரா மெட்டீரியலில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்ம பர்ச்சேஸுங்கிற ஹெட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடும். அப்போ பர்ச்சேஸ் உள்ளே வரும். அதுக்கு பதில் என்ன ஆகும்னா, நம்ம கிரெடிட்க்கு பண்ணுறதுனால பர்ச்சேஸ் உள்ளே வரும். அது யார் மூலயமா வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் கோ மூலயமா வருது. இதே கேஷ் பர்ச்சேஸ்னால் கேஷ் வெளியே போயிடும். சரியா, இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸ் அண்ட் கோ அக்கௌண்ட் கிரெடிட்டார். சரி, இங்கே என்ன எழுதணும், பீயிங் கிரெடிட் பர்ச்சேஸ் மேட். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஸோ பேங்க்கில் நம்ம என்ன பண்ணுறோம், கேஷை போய் டெபாசிட் பண்ணுறோம். சரியா, கேஷை போய் டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கம்பெனிலேருந்து கேஷ் வெளியே போகும், அந்த அமௌண்ட் அப்படியே பேங்க்குள்ளே கிரெடிட் ஆகிடும். அப்போ பேங்க்குள்ளே வரும். அப்போ என்ன வருது, பேங்க்குள்ளே வருது, கேஷ் வெளியே போகுது. அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ பீயிங் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க்னு நம்ம என்ன பண்ணிடணும், நேரேஷன் எழுதணும். நெக்ஸ்ட், bought a building from L&Co on credit. இப்போ இங்கே என்ன பண்ணோன்னா, we are not purchased a stock, we are purchased a building. ஒரு பில்டிங் என்ன பண்ணோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, பில்டிங் உள்ளே வருது, அது யார் மூலயமா வருது, L&Co மூலயமா வருது. சரியா, அப்போது பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு L&Co அக்கௌண்ட் கிரெடிட்டார். சரியா, ஸோ பீயிங் பில்டிங் பாட் ஆன் கிரெடிட். சரியா, ஸோ அடுத்தது கேஷ் விட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் யூஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டான். ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். சரியா, அப்போது கேஷ் விட்ரா பண்ணுறேன், பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்ன்னு விட்ரா பண்ணுறேன். பட் ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்னா ஆஃபீஸ் யூஸ்ன்னு கொடுத்துட்டான், ஆனால் வந்து அந்த கேஷ் வந்து நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல. சரியா, அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், அது ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸாக கன்சிடர் பண்ணோம். அதர்வைஸ் அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு விட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ விட்ரா பண்ணும்போது என்ன ஆகும்னா, பேங்க்லேருந்து அமௌண்ட்டை விட்ரா பண்ணும்போது கேஷ் வந்து கம்பெனிக்குள்ளே வரும். அப்போ பேங்க்லேருந்து அமௌண்ட் வெளியே போகும். அப்போ என்ன வரும்னா, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அதாவது கேஷ் டெபாசிட் பண்ணோம் தெரியுமா, அதுக்கு ஆப்போசிட் என்ட்ரியாக வரும். சரியா, அப்போது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஃபிஃப்த்து பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ அப்போ என்ன எழுதணும், பீயிங் கேஷ் விட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்னு எழுதணும். சரியா, அடுத்தது 6. ஸோ கேஷ் விட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் ஆஃப் அனந்த் இங்கே யார், கம்பெனியோட சோல் ப்ரொப்ரைட்டர், அதாவது உரிமையாளர். ஸோ அவரோட பர்சனல் யூஸ்க்கு எடுத்துட்டா அதுக்கு பேர் என்னென்னா ட்ராயிங்ஸ். அதாவது கம்பெனியோட அமௌண்ட்டை ஒரு பர்சனலாக எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் என்னது, ட்ராயிங்ஸ். அது எந்த ஹெட்டில் வரும், ட்ராயிங்ஸில் வரும். சரியா, அப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எடுக்கும்போது அப்போ என்னன்னா, ட்ராயிங்ஸ் அந்த ஹெட் வந்து உள்ளே வரும், அதுக்கு பதில் கேஷ் என்ன ஆகும், கம்பெனியை விட்டு அனந்த கையில் போகும், வெளியே போகும். அப்போ என்ன வரும்னா, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அவர் வந்து பேங்க்லேருந்து என்ன பண்ணுறாரு, விட்ரா பண்ணுறாரு. அதனால் பேங்க்லேருந்து அமௌண்ட் வெளியே போகும். அப்போது ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ பீயிங் கேஷ் விட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து 7.
டவல்ஸ் கிவன் ஆஸ் சேரிட்டி. இது வந்து என்னது, ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்லேருந்து சேரிட்டிஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுனா, அந்த ஸ்டாக் வந்து எதுலேருந்து போகும்னா பர்ச்சேஸ்லேருந்து போகும். சரியா? அப்போது அதுக்கு பதில் என்ன ஆகும், சேரிட்டிஸ் கொடுக்குறது ஒரு எக்ஸ்பென்சஸ். அப்போ என்ன வரும், சேரிட்டி வந்து உள்ளே வரும், சேரிட்டிங்கிற அக்கௌண்ட் வந்து உள்ளே வரும். அதுக்கு பதில் என்ன ஆகும், பர்ச்சேஸ்லேருந்து ஸ்டாக் வெளியே போகும். அப்போது சேரிட்டிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். சேரிட்டிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் பீயிங் கூட்ஸ் கிவன் ஃபார் சேரிட்டிஸ். ஓகே. ஸோ அடுத்தது ஷேர்ஸ் டேக்கன் ஓவர் பை ஆனந்த் ஃபார் பர்சனல் யூஸ். அதே மாதிரி இப்போ இங்கே ஆனந்த் வந்து கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர். அவர் என்ன பண்ணுறாரு, ஓன் யூஸ்க்காக என்ன பண்ணுறாரு, கம்பெனியோட ஸ்டாக்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்லேருந்து ஷர்ட் எடுக்கிறார். அப்போது அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அதாவது வந்து கம்பெனியோட ஓனர் கம்பெனியோட ஸ்டாக்கையோ கம்பெனியோட பணத்தையோ பர்சனல் யூஸ்க்காக எடுக்கும் போது அதுக்கு பேர் ட்ராயிங்ஸ் தான். அது ஸ்டாக் எடுத்தாலும் சரி, அதை வந்து கேஷாக எடுத்தாலும் சரி, அதே மாதிரி அவருடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் கம்பெனி பே பண்ணாலும், இது எல்லாத்துக்குமே என்னது, எந்த ஹெட்குள்ளே நம்ம கொண்டு வரணும், ட்ராயிங்ஸுங்கிற ஹெட்குள்ளே கொண்டு வரணும். சரியா? இப்போது ட்ராயிங்ஸ் வந்து என்ன, அது அக்கௌண்ட் ட்ராயிங்ஸ் ஹெட் வந்து உள்ளே வருது. எது வெளியே போகுதுன்னா, பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக் வந்து வெளியே போகுது. சரியா? ஷர்ட் வந்து வெளியே போகுது. அப்போ என்ன வரும்னா, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். சரியா? பீயிங் கூட்ஸ் டேக்கன் ஓவர் ஃபார் பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்காருன்னு அர்த்தம். சரியா? அதான் நேரேஷன். அடுத்தது சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸும் எந்த ஒரு பிஸ்னஸுமே ஃப்ரீ சாம்பிள்ஸ் பண்ணால் அதுக்கு பேர் வந்து சேல்ஸ் ப்ரொமோஷன். அந்த எந்த ஹெட்குள்ளே நம்ம கொண்டு வரணும்னா சேல்ஸ் ப்ரொமோஷனுக்குள்ளே கொண்டு வரணும். சரியா? அப்போது சேல்ஸ் ப்ரொமோஷன் வந்து உள்ளே வருது, பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்லேருந்து என்ன ஆகுது, ஃப்ரீ சாம்பிள்ஸ் வெளியே போகுது. அப்போது சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். கீழே நேரேஷன் என்ன எழுதணும், பீயிங் கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ். சரியா? ஸோ அடுத்தது 10 வந்து பாருங்கள், கூட்ஸ் டேபிள் கிளாத்ஸ் யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக என்ன பண்ணுறோம், நம்ம டேபிள் கிளாத்தை எடுக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த டேபிள் கிளாத்தை நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம்னா பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்லேருந்து எடுக்கணும். அப்போ என்ன வரும்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ங்கிற ஹெட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் உள்ளே வருது, அதுக்கு பதில் என்ன ஆகுதுன்னா பர்ச்சேஸ்லேருந்து டேபிள் கிளாத் வெளியே போகுது. அதாவது வெளியே போய் ஆஃபீஸ்க்குள்ளே தான் வருது, அதாவது ஒரு மீனிங். அப்போது இப்போ என்ன எழுதணும்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ பீயிங் கூட்ஸ் யூஸ் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். சரியா? இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 6, 7 பார்த்தோம். சரியா?